பாரதி ராஜா தான் வைரமுத்து படத்தில் நிழல்கள் படத்தில் வைரமுத்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டு தான் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்னென்னா, சூளம் படத்தில் பாஸ்கர் எங்கள் ஃபாதர் தான் வைரமுத்துவை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இது எனக்கு எங்கள் அப்பா சொல்லி எனக்கு நல்லா அழுத்தமாக மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். இந்த உண்மைகள் எல்லாம் வைரமுத்துக்கும் தெரியும். மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு அவர் நிழல்கள் தான் என்னுடைய முதல் படம், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது பாரதி ராஜான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அன்னைக்கு பத்திரிக்கையில். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேராக நினைக்குது. உண்மை என்ன, எது உண்மை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். அதனால தான் சில விஷயங்களை நான் யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, நீங்கள் கேட்குறீங்கல்ல வைரமுத்து நிழல்கள் படம் சொல்லியிருக்காருன்னு. நான் இப்போ டேரிங்காக ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் வைரமுத்துக்கு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு படத்தை அப்பா அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே வைரமுத்து சார் நம்ம ஆஃபீஸ்க்கு தேடி வர்றார். ஐயா வணக்கம் அப்படின்றாரு. நான் அமரலாமா? தாராளமாக உட்காருங்க அப்படின்ட்டாரு. உட்காந்தோன்னே, உங்களுடைய 2வது படைப்பு தீர்ப்புகள் திருத்தப்படலாம், அருமையான தலைப்பு. இப்படி ஒரு தலைப்பை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. மிக சிறப்பாக இருக்கிறது. சரி சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க? இந்த படத்திலும் எனக்கு நீங்கள் பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா. அப்படியா சார், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு. அருந்தலாமே அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா காஃபி சாப்பிடுங்க, நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்போம், வாய்ப்பு உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு நேரடியாகவே அப்பா சொல்லிட்டார். உடனே வைரமுத்து ஃபேஸில் ஒரு ஷாக்கு. அவர் என்ன கேட்குறார், இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் அவர்களுடைய மகன் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வைரமுத்து அவர்கள் பெரும்பாலான மேடைகளில் என்னுடைய முதல் படம் நிழல்கள், அந்த படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது, இந்த பாட்டின் மூலமாக தான் நான் அறிமுகமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னாடியே சூளம் திரைப்படத்தில் முதலாக அவங்க அப்பா இயக்கிய திரைப்படத்தில் தான் ரெக்கார்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? என்ன சார் நடந்தது? சூளம் படம் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அப்பாவுடைய முதல் தயாரிப்பு. அப்பா தான் அந்த படத்துக்கு டைரக்டர். அதுக்கு 2 சாங் கண்ணதாசன் ஐயா எழுதி ரெக்கார்டு ஆகிடுச்சு ஆல்ரெடி. இன்னும் 2 சாங் அவர் ஃபாரின்க்கு என்னமோ போயிருந்தார் கண்ணதாசன் ஐயா. அப்போ வேறு யாராவது ஒரு லிரிக்ஸ் ரைட்டரை போடலாம் அப்படின்னு இளையராஜா சாரும் அப்பாவும் கம்போசிங் போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இளையராஜா சார் தான் அப்பாவுக்கு வைரமுத்துவை பற்றி சிபாரிசு பண்ணியிருக்காரு. அப்பாட்ட இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஸ்கர் சார் இந்த மாதிரி வைரமுத்துன்னு ஒருத்தர் என்னை பார்த்தாரு, அவர் கூட பாரதி ராஜா கூட போய் பார்த்துருக்காரு போல், அவர் சில புத்தக தொகுப்பு அதெல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது, அவருடைய வரிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால் நம்ம அவருக்கு இந்த 2 பாடல்கள் நம்ம கொடுக்கலாமா, நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொன்னார், அப்படியா, நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்களே, அப்போ கூப்பிட்டு வர சொல்லுங்கள் நாளைக்கு கம்போசிங்க்கு, நம்ம இந்த 2 டியூன் கொடுத்து அவர் எழுத சொல்லுவோம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமாக பயன்படுத்துவோம், நியூ டேலண்ட்டை நம்ம பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அடுத்த நாள் வைரமுத்து சார் நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. அந்த காலத்துலலாம் மியூசிக் டைரக்டர் தான் ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போய் கம்போசிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது 2 பேர் இந்த தவையில் வாசிக்கிறவங்க, இந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் மியூசிக் டைரக்டர் ஒரு பாய் மாதிரியோ இல்லை பெட்ஷீட் மாதிரியோ விரித்து ஹாலில் கம்போசிங் பண்ணுவாங்க. இப்போ மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ்லாம் அப்போ கிடையாது. இப்போ இளையராஜா சாருக்கும் இளையராஜா சாரும் அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம ஆஃபீஸ்க்கு தான் கம்போசிங் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வைரமுத்து சார் அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. இளையராஜா சார் சொல்கிறாரு, சார் நான் சொன்ன வைரமுத்து இவர் தான் பாருங்கள் அவர் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவருடைய பேசுகிறார். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, அந்த டியூன் 2 டியூன் இருக்குது, நீங்கள் போட்டு எழுதிட்டு வாங்க, 2 பாடல்கள் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். இளையராஜா சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்கன்னு சொல்கிறாரு, அதனால் நம்ம பார்க்கலாம், நாளைக்கு எழுதிட்டு வரீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக நாளைக்கு நான் எழுதிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்போவே அவர் செந்தமிழ், கண்டிப்பாக நான் நாளை இந்த பாடல்களை எழுதி கொண்டு வந்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இளையராஜாட்ட ஒரு கமெண்ட் அடித்தாராம், ரொம்ப ரொம்ப அந்த காலத்து புலவர் மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் போனதுக்கப்புறம், ஆமாம் சார் அண்ணா நல்லா எழுதுறாரு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்திருக்காரு. அடுத்த நாள் அந்த 2 டியூனுக்கான பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு ஜூலி ஜூலின்னு ஒரு பாட்டு, அது ஒரு கமர்ஷியல் பாட்டு. இன்னொரு பாட்டு அந்த டைட்டில் பேஸ்டு பாட்டு, சூளம் சூளம் தன்மானம் காக்கும் எங்கள் சூளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
பாட்டு. அந்த 2 பாட்டையும் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு அந்த வரிகள்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இளையராஜா சாரும் சொல்லியிருக்காரு, டியூனுக்கு நல்லா உட்காருது, நல்லா இருக்கு வரிகள்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையிலே அந்த வரிகள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலமாக இருக்கும் அந்த வரிகள்லாம். அப்போ சரி இந்த பாட்டுக்கு நம்ம இவரை பயன்படுத்திக்கலாம், ரெக்கார்டிங் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ரெக்கார்டிங் ரெடி ஆகுது. வைரமுத்து சார் வராரு. சூளம் படத்துக்கு ஜூலி ஜூலிங்கிற பாட்டு வந்து காலையில் செஷன்ஸில், அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் காலையில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் எப்போவுமே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஒரு பாட்டுக்கு 6 மாதம், ஒரு பாட்டுக்கு 1 வருஷம்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அது மாதிரி ஃபஸ்ட்டு சாங் வந்து ஜூலி ஜூலி ரெக்கார்ட் ஆயிடுச்சு வைரமுத்து வரிகளில். 2வது பாட்டு வந்து சூளம் சூளம் அன்னைக்கு மத்தியானமே அதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வைரமுத்து சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது மட்டில்லா மகிழ்ச்சி. முதல்ல வந்து சினிமாவுக்கு பாடல்கள் அவர் எழுதி அந்த பாடல்கள் பதிவாயிருச்சு. அதுவும் இளையராஜா சார் மியூசிக்லங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ அப்பாட்ட வைரமுத்து சார் சொல்லியிருக்காரு, நன்றி ஐயா, என்னை நீங்கள் இந்த படத்திற்கு பயன்படுத்தி கொண்டதற்கு மிகவும் மிகவும் நன்றி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. நான் இதை மறக்க மாட்டேன். இந்த தருணம் என் வாழ்க்கையில் இனிய தருணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த படத்துக்கான ரெமுனரேஷன், அதாவது 2 பாட்டுக்கான ரெமுனரேஷன் வைரமுத்து டப்பா கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு கிளம்பி போயிட்டார். இது நடந்துருச்சு. அந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. சில காரணங்களால், வியாபார காரணங்களால் தாமதமாகுது. அதுக்குள்ளே வந்து நிழல்கள் படம் வந்து பாரதி ராஜா சார் வந்து அப்போ பீக்கில் இருக்கார். அவர் நிழல்கள் படத்தை எடுத்து அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுறார். எப்படி ரிலீஸ் ஆனால் 1980 நவம்பர் மாதம் நிழல்கள் படம் ரிலீஸ் ஆயிடுது. 1980 டிசம்பர் மாதம் சூளம் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ நிழல்கள் படம் வந்த உடனே ஒரு மாதம் முந்தி வந்தோடனே அதில் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு, மடை திறந்து அப்படிங்கிற பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடுது. அது உண்மையாலுமே நல்ல சாங்ஸு, சூப்பர் சாங்ஸ், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதாவது இப்போ வந்து என்னுடைய பாட்டுக்கு வரிகளா இல்லை வரிகளுக்கு இசையா அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது இல்லையா? அதாவது அந்த மியூசிக் டியூன் இருக்குல்ல, அந்த டியூன் நல்லா இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த பாடல்கள் எடுபட்டிருக்காது. இதுதான் உண்மை. அதை நம்ம பேசணும், பேசி தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது அந்த பாட்டு வந்து பயங்கரமாக இளையராஜா சார் மியூசிக்கில் வைரமுத்து சாரோட வரிகளில் மிக மிக பெரிய பிரபலமான பாடல்கள் அந்த காலத்தில் மாறிடுச்சு. அப்போது வந்து எல்லார் வெளிச்சமும் வைரமுத்து சார் மேலே படுது. அதாவது ப்ரெஸ் மீடியா, மக்கள் எல்லாருமே, யாரோ ஒரு புது கவிஞர் இவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்காரு, பேர் வைரமுத்துவான்னும் போது எல்லாரும் அவரை சூழ்ந்து போகிறாங்க. நிறைய படங்கள் பட வாய்ப்புகள் வருது. அப்போ மீடியா போய், அப்போ பிரிண்ட் மீடியா போய் வைரமுத்து சார்கிட்ட கேட்குறாங்க. அந்த காலகட்டத்தில் சூளம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா டிசம்பர் தான் ரிலீஸ் ஆக போகுது. இது நவம்பர்லேயும் நடக்குது. மீடியா போய் வைரமுத்து சார் கேட்குறாங்க, என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய முதல் படம் நிழல்கள், எனக்கு முதல் வாய்ப்பு வழங்கியது பாரதி ராஜா அப்படிங்கிறார். இது வந்து பிரிண்ட் மீடியாவில் எல்லாத்துலேயும் பிரிண்ட் ஆகி வருது. அதை அப்பாவும் அந்த பேப்பர்லாம் பார்க்குறாரு, கட்டிங்ஸ்லாம் பார்க்குறாரு. சரி, ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தோம். நம்ம சூளம் படத்தில் 2 பாட்டு எழுதினார். ஆனால் ஒரு பாட்டு பாப்புலர் ஆனோன்னா எல்லா சினிமாக்காரவங்க மாதிரி, ஏன்னா சினிமாக்காரவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது கையை கட்டி நிற்பாங்க. அதாவது அமைதிப்படி சத்யராஜ் மாதிரி தான் சார். அப்படியே நிற்பாங்க, இப்படின்னுவாங்க அப்படின்வாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கால் மேலே கால் தூக்கி போட்டு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ஊத ஆரம்பிச்சிடுவாங்க. இது அவங்களோட மென்டாலிட்டி. அதே மாதிரி மாறிட்டார் போல், நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதோட நீங்க சொல்றதுபடி அப்பா உங்ககிட்ட சொன்னதுபடி பாத்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் தான் வந்து இப்படி ஒரு வைரமுத்துன்னு ஒரு ஆமாம், இளையராஜா அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் சொல்றாருன்னா, பண்ணார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதி ராஜா தான் வந்து என்ன இளையராஜாட்ட கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ முன்னாடியே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாங்க இல்லையா? இளையராஜாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாரதி ராஜா தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. சார், நீங்க யாருக்கு யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கிறது முக்கியம் இல்லை. இது தொழில். தொழிலில் நீங்க எந்த பாடல் முதல்ல ரெக்கார்ட் ஆச்சு, எந்த படத்துக்கு நீங்க முதல்ல சம்பளம் வாங்குனீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. முதல் சம்பளம் எது அப்படின்னு சொன்னா, நீங்க முதல் சம்பளம் வாங்கினது வெறும் 50 ரூபாயா கூட இருக்கலாம், இல்லை 10 ரூபாயா கூட இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியணும். நான் இந்த சம்பளம் இன்னைக்கு வாங்கினேன், இன்னைக்கு 200 கோடி வாங்குறேன். கண்டக்டராக இருந்து ரஜினிகாந்த் வாங்கினது அந்த தொழிலில் அவர் கிடைச்ச சம்பளம் சொற்பமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு 200 கோடி நடிகராக இருக்காரு ரஜினிகாந்த். அதனால் இன்னைக்கு 200 கோடியை சொல்லுவீங்களா, அன்னைக்கு கிடைச்ச 20 ரூபாயை சொல்லுவீங்களா? எது முதல் சம்பளம், எது முதல் ரெக்கார்டிங், எந்த படத்துக்கு முதல்ல எழுதினாரு, எந்த படத்துக்கு ரெக்கார்ட் ஆச்சு? சூளம் படத்துக்கு தான். இதான் உண்மை. ஆனால் வைரமுத்து உண்மையை மறைச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1980 இன்னைக்கு வரைக்கும் 44 வருஷம் நினைக்கிறேன். 44 வருஷமாக இந்த உலகத்துக்கு
வைரமுத்து எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா, பாரதி ராஜா தான் வைரமுத்து படத்தில், நிழல்கள் படத்தில் வைரமுத்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டு தான் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, சூளம் படத்தில் எம் பாஸ்கர் எங்கள் ஃபாதர் தான் வைரமுத்துவை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது வந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி எனக்கு நல்லா அழுத்தமாக மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். இந்த உண்மைகள் எல்லாம் வைரமுத்துக்கும் தெரியும். மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு அவர் வந்து நிழல்கள் தான் என்னுடைய முதல் படம், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது பாரதி ராஜான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அன்னைக்கு பத்திரிக்கையில். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேராக நினைக்குது. உண்மை என்ன, எது உண்மை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். அதனால தான் சில விஷயங்களை நான் வந்து யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, நீங்கள் கேட்குறீங்கல்ல வைரமுத்து வந்து நிழல்கள் படம் சொல்லியிருக்காருன்னு. நான் இப்போ டேரிங்காக வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் வைரமுத்துக்கு. நிழல்கள் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. நான் சொல்கிறேன், சூளம் படம் தான் அவரோட ஃபஸ்ட்டு படம். எங்கள் அப்பா தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எம் பாஸ்கர் டைரக்டர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் முதல் பாட்டு வந்து ஜூலி ஜூலிங்கிற பாட்டும், 2வது பாட்டு சூளம்ங்கிற பாட்டும் ரெக்கார்ட் ஆனது இளையராஜா மியூசிக்கில். சூளம் படத்துக்கு தான்ங்கிற உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். இதை வந்து வைரமுத்து முதல் சம்பளம் வாங்கினது சூளத்துக்கு தான். முதல் படம் சூளம் தான் சொல்கிறேன். இதை வந்து வைரமுத்து சாரை மறுக்க சொல்லுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மறுக்க நான் சொல்கிறேன்ல, இதில் பொய் இருந்தால் இவர் பேசுகிறது பொய்ங்க, பச்சை பொய்ங்க, இது உண்மை. அப்படி மறுப்பு கொடுத்தா நான் பதில் சொல்கிறேன் மறுபடியும். எனக்கு தெரியும் இது யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இளையராஜா சாருக்குலாம் அந்த உண்மை தெரியும். இப்போ வைரமுத்து சாருக்கும் இளையராஜா சாருக்கும் முரண்பாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் இளையராஜா சாருக்கு மட்டும் இல்லை, கங்கை அமரன் சார், இப்படி நிறைய பேருக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சினிமா சூழ்ந்து இருந்தவங்களுக்கு, சூளத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணவங்களுக்கு உண்மைகள் தெரியும். அதனால் வைரமுத்து சார் இதை மறுக்கட்டும். நான் மறுத்தா பதில் சொல்கிறேன். அதான் நான் சொல்கிற விஷயம். அது உண்மைகளை மறைக்கக்கூடாது சார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதோடு விட்டுட்டார். சரி, ஓகே, ரைட்டு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான். அந்த அபூர்வ ராகங்கள்ல அந்த கேட்டை திறந்துட்டு பைரவி வீடு இதுதானா அப்படின்னு கேட்பாரு ரஜினிகாந்த். சின்ன கதாபாத்திரத்தில் பாலச்சந்தர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது பாலச்சந்தர் சார்ன்னு தானே சொல்கிறாரு. சின்ன கதாபாத்திரம் அபூர்வ ராகங்கள்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிரெடிட் ரஜினி சார் அந்த கிரெடிட் யாருக்கு கொடுக்குறாரு சொல்லுங்க? யாரு கொடுக்குறாரு? பாலச்சந்தர் சாருக்கு தானே கொடுக்குறாரு. அப்படி தானே கொடுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் ரஜினி சாரை வச்சு எத்தனையோ இயக்குனர் இயக்கிட்டாங்க. எஸ்மி முத்துராமன் 46 படத்துக்கு மேலே இயக்கிட்டாரு. அவனே பாலச்சந்தருக்கு உள்ள கிரெடிட்டை கூப்பிட்டு என்னை எஸ்மி முத்துராமன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? ஃபேக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மையை சொல்லணும். அதாவது அவர் வந்து என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, எனக்கு முதல் பாடல் எழுதி எனக்கு ரெக்கார்ட் ஆனது பாஸ்கர் சார் கொடுத்த சூளம் படத்தில் தான். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் நிழல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லாமல் மொத்தமாகவே ஒரு உண்மையை மறைக்கிறாரு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ வைரமுத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரபலியமான கவிஞர். அவருடைய திறமையெல்லாம் நம்ம டவுட் பண்ணி பேசலை. அவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணி பேசலை. ஆனால் இந்த உண்மை உலகுக்கு வேறு ஒருத்தர் அறிமுகப்படுத்த மாதிரி காண்பிக்கப்பட்டது. அதெல்லாம் உண்மை. எங்கள் ஃபாதர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் இப்போ 44 வருஷம் கடந்து காலங்கடந்து பேசுகிறேன். காலங்கடந்து பேசி என்ன பிரயோஜனம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காலங்கடந்து பேசினீங்கனாலும் உண்மையை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு படத்தை அப்பா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அனௌன்ஸ் பண்ணோன்னே அந்த காலத்தில் தினத்தந்தியில் சினிமா மலர்னு வரும், இப்பயும் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. பண்ணோன்னே உடனே வைரமுத்து சார் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு தேடி வர்றார். வெளியில் இருக்கிற ஆஃபீஸ் பாய் வந்து அப்பா ரூமை திறந்து, பர்சனல் ரூமை திறந்து, சார் வந்து கவிஞர் வைரமுத்து வந்திருக்காரு அப்படின்னோடனே அப்பா வந்து, அப்படியா, எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. இல்லை சார், உங்களை பார்க்கணுமா. அப்படியா, சரி வர சொல்லு அப்படின்னோடனே வைரமுத்து சார் வராரு. எப்பவும் போல் ஒரு ஜிப்பா, அது தோளில் ஒரு பையெல்லாம் போட்டுட்டு, இந்த கவிஞர்கள்லாம் அந்த காலத்தில் சுற்றிட்டு திரிவாங்க. இப்போ தான் எல்லாம் மாடர்ன் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாமே மாடர்ன் ஆகிப்போச்சு. அப்படி வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே வராரு. ஐயா வணக்கம் அப்படின்றாரு. வணக்கம், உட்காருங்க அப்படின்னோடனே உட்கார்றாரு. நான் அமரலாமா? தாராளமாக உட்காருங்க அப்படின்ட்டாரு. உட்காந்தோடனே, உங்களுடைய 2வது படைப்பு தீர்ப்புகள் திருத்தப்படலாம், அருமையான தலைப்பு. இப்படி ஒரு தலைப்பை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. மிக சிறப்பாக இருக்கிறது. சரி சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க? இந்த படத்திலும் எனக்கு நீங்கள் பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா. அப்படியா சார், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அருந்தலாமே அப்படின்ட்டு இருக்காரு. உடனே ஒரு காஃபி வந்திருக்கு.
சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்டுருக்காரு. அதான் நான் சொன்னேனே, இந்த படத்திலும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். அது நீங்கள் என் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா காஃபி சாப்பிடுங்க. நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருப்போம். வாய்ப்பு உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு நேரடியாகவே அப்பா சொல்லிட்டார். உடனே வைரமுத்து ஃபேஸில் ஒரு ஷாக்கு. அவர் என்ன கேட்குறார், ஏன் ஐயா எனக்கு வாய்ப்பு தர மறுக்கிறீர்கள்? முதலில் எனக்கு பாடல் கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தியவரே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பத்திரிகைகள் எல்லாம் பாரதி ராஜா தான் உங்களை அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறீர்களே, நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்னு அப்பா கேட்டுக்காரு. அது அப்படின்ட்டு இருக்காரு. சார், பிரச்சனையை நீட்டிச்சுட்டு போக வேண்டாம், வந்தோ போயோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அறிமுகப்படுத்துறது நான், நீங்கள் அதை பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினார்னு சொன்னீங்க. அதோட உங்களோட உறவு எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு போயிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். இந்த வைரமுத்துவோடைய அந்த சூளம் படத்தோட ரெக்கார்ட்ஸ் போடுவாங்க அந்த காலத்தில். அந்த ரெக்கார்ட்ஸ் போடும்போது அப்பா வைரமுத்து ராமசாமின்னு அவர் அப்பா பேரோட எழுதி கொடுத்துருந்தாரு. அப்பா அந்த பேரை எழுதி கொடுத்துட்டார். அப்போ ரெக்கார்ட்ஸ் கம்பெனியில் போய் கேட்டிருக்காரு வைரமுத்து சார், என்ன பேரில் எழுதி கொடுத்துருக்காங்கன்னொன்னே, வைரமுத்து ராமசாமின்னு ப்ரொடியூசர் எழுதி கொடுத்துருக்காரு சார்னோன்னே, இல்லை எனக்கு வைரமுத்துன்னு மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அதில் வருது, இப்போ ரெக்கார்ட்ஸில் பிரிண்ட் ஆக போகுது. அதனால் அந்த ரெக்கார்ட்ஸ் கம்பெனிஸ்காரங்க சொல்லியிருக்காங்க, இல்லை சார் இது ப்ரொடியூசர் டைரக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது, நீங்கள் அப்படி மாற்றி வாங்கிட்டு வரணும்னா பிரிண்ட் ஆக போகுது இன்னும் 4 மணி நேரத்தில், நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு லெட்ரு வாங்கிட்டு வந்துடுங்க, அவர் லெட்ரு பேடில் கையெழுத்து போட்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வேக வேகமாக நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. பிஜிப்பாவும் அதே மாதிரி ஒரு தோல் பேக்கும் போட்டுக்கிட்டு ஐயா அப்படின்னு, என்ன பதட்டமாக வந்திருக்கீங்க கவிஞர் அப்படின்னா, இது இந்த காஃபி இன்ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம். என்ன பதட்டமாக வந்திருக்கீங்க கவிஞர் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஐயா, நான் என்னுடைய பேர் வைரமுத்து ராமசாமி என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்கள், என்னுடைய பேர் வைரமுத்து என்று போட வேண்டும் அப்படின்ட்டு இருக்காரு. போட்டுக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ரெக்கார்ட்ஸ் கம்பெனிக்காரவங்க அதற்கு அனுமதிக்கவில்லை, உங்களுடைய கைப்பட எழுதிய லெட்ரு வேண்டும் என்று கேட்கிறார்கள், கடிதாசி கொடுங்கள் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல, எப்படி வேணும் அப்படின்னா வைரமுத்துன்னு வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ அதை வாங்கிட்டு போய் அந்த ரெக்கார்ட் கம்பெனி கொடுத்து பேரை வைரமுத்துன்னு மாற்றிக்கிட்டாரு. அப்போ அப்பா கேட்டாராம், சார் வைரமுத்துங்கிற பேர் வைக்கணும் வரைக்கும் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு ஆளுக்கு பேரை சொல்கிறீங்கன்னா என்ன சார் அது நியாயம்? விட்டுருங்க சார், அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம், நீங்கள் பெரிய கவிஞராக இன்றைக்கி இருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள், நான் வாய்ப்பு மட்டும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் வைரமுத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த படத்துலையுமே அப்பா வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல. சங்கர் கணேஷ் நிறையா படங்களுக்கு மியூசிக் பண்ணாங்க. அப்போ டியூன் போட்டுட்டு அப்பாட்ட சொல்லுவாங்க, அண்ணா சொல்லுங்கள் அப்படின்வாரு, இந்த படத்திற்கு வைரமுத்து அண்ணா எழுதினால் மிக நன்றாக இருக்கும் இந்த பாட்டுக்கு டியூனுக்கு அப்படின்வாங்க. வைரமுத்து அண்ணா எழுதுனா நன்னா இருக்கும், ஆனால் உங்களுக்கு வேலை போயிருமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரு அப்பா சங்கர் கணேஷ்கிட்ட. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, இது முத்துலிங்கம் எழுதுறாரா, புலமை பித்தன் எழுதுறாரா, குருவி கருமி சண்முகம் எழுதுறாரான்னு பார்த்துங்க. அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். யார் நமக்கு அவைலபிள் கவிஞர் இருக்காங்களோ, நமக்கு தேவையானவங்க, நமக்கு கரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கதைக்கு தேவையான பாடல்கள் எழுதி கொடுக்குறவங்க போதும்னு நினைப்பார். கடைசி வரைக்கும் வைரமுத்து சாரோட அவர் எந்த படத்துலையுமே அவர் பயன்படுத்திக்கல. அதாவது நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வைரமுத்து சார் நேருக்கு நேர் அப்பாவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது எப்போ அப்படின்னா, விஷ்ணு படத்தில் தொட்டபெட்டா ரோட்டு மேலே ஒரு முட்டை பரோட்டான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை ஷோபாமா பாடிட்டு வெளில வராங்க. விஜய் சார் முன்னாடியே பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டார். தேவா சார் இருக்கார், தேவாஸோட பிரதர் சபைஸ் முரளியெல்லாம் இருக்காங்க, அப்பா இருக்கார், நான் இருக்கேன், எஸ்ஐசி சார் இருக்கார், ஷோபாமா இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அப்போ ஒரு கார், சைரன் வச்ச கார், ஒரு ஒயிட் அம்பாசிடர் பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ராகி தேவா ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நிற்கிது. நாங்கள் எல்லாம் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம், பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் டோரை திறந்து ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா வைரமுத்து. இறங்கினோன்னே இப்படி அப்பாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ, இங்கே சிக்கிட்டோமே, டோரை வேற திறந்துட்டோமேங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அவருக்கு. எனக்கும் தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் முன்னாடி. இவர் இறங்குறாரு, இப்போ என்ன ஆக போதோன்னு நானும் நினச்சேன். அந்த பக்கம் டோரை திறந்து இறங்குறாரு. அது யாருன்னா, அன்றைய சபாநாயகராக இருந்த தமிழ் குடிமகன். அவரும் இப்படி வராரு, இவரும் இப்படி வராரு. 2 பேரும் வந்தோன்னே நேராக அப்பா கிட்ட வராரு வைரமுத்து. வணக்கம் ஐயா அப்படிங்கிறாரு. அப்பா பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. அப்புறம் தமிழ் குடிமகன்கிட்ட அப்பாவை காமிச்சு, என்னை முதலில் சினிமா உலகுக்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாஸ்கர் ஐயா அவர்கள் அப்படிங்கிறாரு, சூளம் படம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் தமிழ் குடிமகன் அப்பா கிட்ட
பார்க்குறாரு. அப்பா விஷ் பண்ணுறாரு. அவரும் விஷ் பண்ணுறாரு. யார் தமிழ் குடிமகனுக்கு விஷ் பண்ணோன்னே, அதுக்கப்புறம் அது பேச மாட்டேங்கிறாரு, திரும்பிக்கிறாருன்னு சொன்னோன்னே, அவர் அங்கே இங்கே சங்கோஜப்பட்டு அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி தேவாட்ட அப்படியே அந்த பாடல் என்ன ஆகினது நேற்றுக்கு நான் எழுதி கொடுத்தேனே அது ரெக்கார்ட் ஆகிவிட்டதா அப்படின்னு அங்கே போயிட்டாரு. அப்பா பார்த்தாரு, இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கூலிங் கிளாஸை போட்டு ஒரு நாயர்னு ஒரு டிரைவர் இருப்பார். நாயர் வண்டி எடுங்க அப்படின்னாரு. டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். டக்குன்னு ஏறிட்டு நீ வாடா வண்டியில் ஏறு அப்படின்னாரு. டக்குன்னு ஏறி கிளம்பிட்டேன். ஏன் இவ்வளோ கோவம் நேராக பார்க்குறாரு, சும்மா பரிசுமாக 2 வார்த்தை பேசியிருக்கலாமே. எனக்கு பிடிக்கலைன்னா நீ விட்டுரு. என்னோட பிரின்சிபல்ஸு வேறு. உன்னோட நீ வேணும்னா நீ போய் பேசிக்கோ. நீ வேணும்னா நீ உன்னோட படம் எடுக்கும்போது பயன்படுத்திக்கோ. எதுவும் உன்னோட இஷ்டம். எனக்கு விரும்பலைன்னா எனக்கு விரும்பலை. நான் பயன்படுத்த மாட்டேன்னா பயன்படுத்த மாட்டேன். அது வைரமுத்துவோட இன்னும் பன்மடங்கு பெரிய கவிஞராக இருந்தாலும் நான் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்தார். அதுக்கப்புறம் வைரமுத்து சாரை எங்கேயும் சந்தித்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் நடந்த விஷயம். அதாவது இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சூளம் தான் அவருடைய முதல் படம். நிலகள் இல்லை. அப்படி சூளம் இல்லை நிலகள் தான் முதல் படம்னு சொன்னால் வைரமுத்து சாரே இந்த பேட்டியை பார்த்துட்டு அவரே மறுப்பு தெரிவிக்கலாம். வைரமுத்து சார் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.